இம்பார்ட்டன்ட் சாகித்ய அகாடமி நம்ம புக்கில் படிக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு இதுலையுமே படிக்குமே சாகித்ய அகாடமின்னு சொல்லிட்டு. ஸோ சாகித்ய அகாடமிக்கு வந்து ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிடுறோம், அப்புறம் புக் ரிலேட்டடாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழ். ஓகேவா? தமிழில் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது எல்லா மொழியிலையும் கொடுப்பான். நமக்கு என்ன தேவை? தமிழ் தான். ஸோ தமிழில் வந்து நீர் வழி படுவும். ஓகே, என்ன புக்கு? நீர் வழி படுவும். ஆமாம், நூல் பேர் என்ன? நீர் வழி படுவும். யார் எழுதுனானா? தேவி பாரதி. ஸோ இதுதான் 2023 தமிழ் புக்கோட சாகித்ய அகாடமி. யாரு? நீர் வழி படுவும் நூல் பேரு. எழுதுந்து தேவி பாரதி. அவருடைய இயற்பேர் என்ன? ராஜசேகரன். ஓகே, ராஜ. அதே ராசகோபாலன் யாருடைய? சுரதா. அது மாதிரி ராஜசேகரன் யாரு? தேவி பாரதி. நீர்வழி படுவோம். ஸோ இதுக்கு இந்த படுவோம் இலக்கண குறிப்பு தருக்கு பாரு, யாராவது ட்ரை பண்ண போலாம். படுவோம் இலக்கண குறிப்பு செயலு செயலப்படியா? எதனால? ஏன்னா ஊ வந்திருக்கு. ஊ வந்தா இன்னிசை சொல்லுவோமே. ரெண்டு சீர் சார். பார்க்காத என்ன பண்ணணும்? ரெண்டு சீர் சார். சீர்மா பா டு ஒரு சீர், ஊ இம்மு ஒரு சீர். அப்ப ரெண்டு சீர் வந்தா என்னது? செயலு செயலப்படை. ஒரு ஆவர்னு எதை போடக்கூடாது? அளபடை யோசிக்க கூடாது. சீரை பிரிக்கணும். பிரிச்சா ரெண்டு சீர் வந்தா என்ன அர்த்தம்? செயலு செயலப்படை. இன்னி செயலப்படை. அதே ஈன் வந்தா சொல்லி செயலப்படை. என்ன பண்ணலாம்? சொல்லி செய் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கருங்குன்றம். ஸோ இது வந்து நார்மலாக வந்து தமிழில் எழுதின புத்தகத்துக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. மொழிபெயர்ப்பு. ஓகே, என்ன அது? வேற ஒரு மொழியில் தமிழில் மொழிபெயர்த்துருப்பாங்க. அந்த நூலுக்கு ஒரு நூல் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து தி பிளாக் ஹில்ஸ். ஓகே, என்னது? தி பிளாக் ஹில் அப்படின்னா என்ன? பிளாக்னா என்ன அர்த்தம்? கருப்பு. ஓகே, ஹில்லுன்னா என்ன? குன்றம். மலைன்னு சொல்லுமா? தமிழ் என்ன சொல்லுவோம்? குன்றம். அதான் கருப்பு குன்றம்னா கருங்குன்றம். ஓகே, சேர்த்த கருமை கூட்டல் குன்றம். என்னது? கருங்குன்றது பண்பு தொகை இல்லையா? ஸோ வந்துருச்சு. ஸோ பிளாக் ஹில் தான் தமிழ்ல என்ன பண்ணிருக்கான்? கருங்குன்றம். ஸோ ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சா ஒரு பேரை போட்டலாம் இல்லையா? கருங்குன்றம். யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தோன்னா மமாங் தாயின். யாரு? மமாங் தாயின். அவர் பேர் என்ன? ஆங்கில நாவல். இது பேர் என்ன? இது வந்து ஒரு ஆங்கில நாவல். ஓகே, நாவல் என்ன? புதினம் சொல்லும் இல்லையா? ஆங்கில புதினம். ஓகேவா? இந்த ஆங்கில புதினத்தை எழுதுனது யாருன்னா மமாங் தாயின். ஸோ இதை தான் நம்மால் யாரு? கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. ஸோ தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாரு? கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. என்ன மொழிபெயர்த்திருக்கானா? கருங்குன்றம். அப்படியே பிளாக் ஹில்க்கு என்ன பேர் வச்சிட்டாரு? கருங்குன்றம் அப்படின்னு பேரை வச்சு மொழிபெயர்த்திருக்காரு தமிழ்ல. அப்ப மொழிபெயர்ப்பாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்னு கேட்டா கருங்குன்றம். எந்த நூல்? எந்த நூலை வந்து மொழிபெயர்த்தது? நம்ம தமிழ்ல வந்து சொல்லும் இல்லையா? ஆசிய ஜோதி. எந்த ஆங்கில நூலை வந்து லைட் ஆஃப் ஏசியா யார் எழுதுனது? எட்வின் அர்னால்டு. அது மாதிரி பிளாக் ஹில் என்ற நூலை எழுதுன்னு கேட்டாரு. அத தமிழ்ல என்னவா மொழிபெயர்த்திருக்காங்க? யார் மொழிபெயர்த்தது? சோ இவ்வளவுதான். சோ இது ரெண்டு தான் என்னது சாகித்ய அகாடமி இந்த வருஷம் கேட்கக்கூடிய இது. சோ சாகித்ய அகாடமில வேற என்ன யோசிக்கலாம்னா, முதல்ல சாகித்ய அகாடமி இன்ட்ரோ பண்ண யார் வாங்குனது தமிழ்ல? முதல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்றது யாரு? ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் அன்பம். சொல்லின் செல்வன் யாரு? சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. அவர்தான் எதுகை மோனியை உரைநடையில வைத்தவர் யாரு? ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வன் சொல்றோம். சோ அவர் எழுதின நூல் என்னது? தமிழ் இன்பம். 1955 முதல் சாகித்ய அகாடமி. ஓகேவா? சோ இது மாதிரி நிறைய வரும் சாகித்ய அகாடமி. நிறைய மூவா அது மாதிரி நிறைய கல்கி நிறைய வாங்கியிருப்பாங்க. நம்ம எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோன்னா, முதல்ல வாங்கினது தமிழ் இன்பம் 1955. ஓகேவா? அதே ஆண்கள்ல சொல்லட்டுமா? மொத்தமே அவரு. பெண்கள்ல ஒருத்தர் களத்துக்கே சென்று நிறைய ராஜம் கிருஷ்ணன். அப்போ பெண்களில் முதல் சாகித்ய அகாடமி வாங்கினது ராஜம் கிருஷ்ணன். பேர் என்ன? ராஜம் கிருஷ்ணன். என்ன வருஷம்? 1973. ஓகேவா? வேருக்கு நீர் நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. ஓகே, இது இல்லாம சிலபஸ்ல நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? பாரதிதாசன் சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரா? பாரதியார் வாங்கியிருப்பாரா சாகித்ய அகாடமி? இல்ல சார். பாரதியார் இல்ல சார். ஏன்னா அவர் வந்து அப்பவே இறந்துட்டார். முதல் அவார்டு 55, பாரதியார் 1922 இறந்தாரு. அப்ப பாரதிதாசன் 1964 பிசிராந்தையார் சார். பிசிராந்தையார். அவர் எழுதின என்ன நூல் அது? இலக்கண நூலா? நாடக நூல். முக்கியம். நாடக நூல். எந்த வருஷம் வாங்கியிருப்பானா? 1969. அவர் இறந்திருப்பார் 64. இருந்தாலும் அவரோட நூல் வாங்க 69. பிசிராந்தையார் நாடக நூல். ஓகேவா? வேற யாராவது உங்களுக்கு ஞாபகம் தான் பாரு. அது 1966 மாப்போசி. 1966 யாரு? ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி 1900 எப்ப வாங்கிருப்பாரு? 1966. சரி, வேற யாராவது சிலபஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் தான்? அப்படின்னா 1999 அப்துல் ரஹ்மான். கவிக்கு என்று அழைக்கப்படுவர் யாரு? அப்துல் ரஹ்மான். ஓகே, மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யாரு? அப்துல் ரஹ்மான். ஆலாபானை 1999. ஓகே, அதுக்கப்புறம் யாரு சொல்லலாம்? 2000, 2002, 2004 வணக்கம் பருவா. ஓகே, ஈரோடு தமிழ் அன்பன். சுதந்திர தியாகம் ஒரு ஜீவனாம்சமா? அது ஜீவனாம்சம். சுதந்திர தியாகம் சிசு செல்ல பேப்பா இருப்பாரு. 2001 சரி தேடி சொல்லு. ஓகேவா? சுதந்திர தாகம் யார் வாங்கிப்பா? சிசு செல்லப்பா இருப்பார். 2001 இல்ல 2002 வாங்கிருப்பாரு. அதுக்கடுத்து கிராமத்து நதி. ஓகே, யார் வாங்கிப்பா? 2002 ஒரு கிராமத்து இருமுறை. ஓகே, இருமுறை சாகித்ய அகாடமி.
சிற்பி பாலசுப்ரமணியம். ஸோ அப்போ 2002 யாருன்னா சிற்பி, ஒரு கிராமத்து நதி. அப்போ 2001 யாருன்னா சுதந்திர தாகம், ஓகேவா, சிசு செல்லப்பா. 2004 யாரு, வணக்கம் வள்ளுவா, ஓகேவா. இது எப்போ கள்ளிக்காட்டு இதிகாசம் எப்போ 2003. அப்போ கள்ளிக்காட்டு இதிகாசம் 2003, ஓகே. 2005 ஏதாவது இருக்கா? 2004 வந்து வணக்கம் வள்ளுவா பார்த்தோம். 2006 ஆகாயத்துக்கு அடுத்து விட யாரு, மூ மேத்தா, ஓகேவா. 2006 மூ மேத்தா, ஓகேவா. 2016 ஒரு சிறுத்தை யாரு, வண்ணதாசன், ஓகேவா. சோ ஒரு சிறுத்தை வண்ணதாசன், ஓகே. வேற ஏதாவது சாகித்ய அகாடமி இந்த மாதிரி சிலபஸ்ல இருக்கவங்க நிறைய பேர் வாங்கிப்பாங்க. 2010 அப்பாவின் சிநேகிதர் அந்த மாதிரி நிறைய வரும் இல்லையா. சோ அதெல்லாம் ஒரு சிலபஸ்ல இருக்கிறவங்க. சிலபஸ்ல இப்போ நான் சொன்ன சிசு செல்லப்பானா சிலபஸ்ல வராது, பாரதியார்னா சிலபஸ், மாப்போசினா சிலபஸ், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மெயின் கேரக்டர்ஸ் வந்து நிறைய சாகித்ய அகாடமி வந்திருந்தாலும் இந்த மாதிரி சிலபஸ்ல இருக்கிறவங்களை வந்து நீ முக்கியத்துவம் கொடுத்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா. ஸோ ஓகே, சாகித்ய அகாடமி ஓகேவா. இன்னும் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு படிச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஞானபீட விருது, ஓகேவா. ஸோ மெயின் கொஸ்டின் என்னன்னா, இந்தியாவில் சுதந்திர தாகம் வந்து 2001 சார். சுதந்திர தாகம் 2001 சார். சிசு செல்லப்பா. சரி, இந்தியாவிலே இலக்கியத்துக்கான உயரிய விருது என்ன? ஞானபீட விருது, ஓகே. இலக்கியத்துக்கான உயரிய விருது என்ன? ஞானபீட விருது. ஸோ ஞாபகம் இருக்கா பாரு, தமிழில் முதல் ஞானபீட விருது வாங்கியிருக்காரு அகிலன். என்ன நூல்? அகிலன் என்ன நூல் எழுதிருப்பாரு? சித்திரப்பாவையா? 1975 சித்திரப்பாவை தானே. 1975 சித்திரப்பாவை அகிலன் வாங்கியிருப்பார். ரெண்டாவதா யார் வாங்கியிருப்பா? ஜெயகாந்தன். யாரா வாங்கியிருப்பா? 2 பேர் தான் வாங்கியிருப்பாங்க தமிழ்ல, ஓகேவா. 2 பேர் தான். ஒன்னு அகிலன், ரெண்டாவது வந்து ஜெயகாந்தன், ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ இந்த வருஷம், ஓகே, 58வது ஞானபீட விருது இந்தியாவில் கொடுக்குற விருது இதெல்லாம், ஓகே. 58வது ஞானபீட விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா, உருது கவிஞர். மொழி கேட்பான், ஓகேவா. எந்த கவிஞர் கொடுத்துருக்கான்? தமிழ் கவிஞரா, உருது கவிஞர் பேர் என்ன? குல்சார் ஜகத்குரு. என்ன பேர் அவர் பேரு? குல்சார் ஜகத்குரு, ஓகே. அமித் குரு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி யார் அமித் குரு சொல்ற மாதிரி யார் இவர் பேரு? குல்சார் ஜகத்குரு. சாரி குல்சார் மட்டும் தான் இவர் பேர், ஓகே. இவர் பேர் என்ன? குல்சார், ஓகேவா. குல்சார் மட்டும் தான். யாரு உருது கவிஞர் பேர் என்ன? குல்சார், அவன் தான், ஓகேவா. அதே வந்து சமஸ்கிருத அறிஞர் இன்னொருத்தர், 2 பேர் வாங்குறாங்க, 2 பேர் சேர்ந்து கொடுக்குறாங்க விருது. ஒன்னு யாருக்கு? உருது கவிஞர் குல்சாருக்கு. ரெண்டாவது யாரு? சமஸ்கிருத அறிஞர் ஜகத்குரு ராமபத்ராச்சாரியா, ஓகே. ஜகத்குரு ராமபத்ரா. அப்போ உருதுனா குல்சார் போட்டுக்கோ, சமஸ்கிருதனா யார் போட்டோம்? ஜகத்குரு, ஓகே. சமஸ்கிருதனா ஜகத்குரு, ஓகே. உருதுனா குல்சார். ஸோ இதுதான் சாகித்ய அகாடமி ஞானபீட விருதுகள், ஓகே. புக்ல இருக்கிறது சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து புக்ல நீங்க அங்கங்க படிப்பீங்க இல்லையா, அசோகமித்திரன் அந்த அவர் எழுதுற அப்பாவின் சிநேகிதன் அந்த மாதிரி நூலா இருக்குல்ல, அதை ஒரு முறை பார்த்துக்கணும், ஓகேவா. ஸோ அவ்வளவுதான் சாகித்ய அகாடமி.